அண்மை செய்தி. சேலத்தில் விசிகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விசிகவினர் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? யார் தலைமையில இந்த ரயில் மறியல் போராட்டம்ங்கிறது நடந்து வருது? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய களச்சூழல் என்னன்னு சொல்லுங்க. பிரியதர்ஷினி, அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமித்ஷாவிற்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி வரார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திமுக தரப்பில் பல்வேறு இடங்களில் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேலம் மாநகர் மாவட்ட கட்சியோட மாநகர் மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி ரயில் நிலையம் முன்பாக காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ரயில் நிலையத்திற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்தனர். அவர்களை நுழைவாயிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கு முயற்சி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து நுழைவாயில் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்களை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் நுழைவாயிலேயே தடுத்த காரணத்தினால இந்த ரயில் மறியல் போராட்டம் நடக்கவில்லை. இருந்த போதிலும் கூட ரயில் நிலைய வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.